புதுச்சேரியில் உள்ள பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் 119வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் 119வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி காலையில் சேலம் மறைமாவட்ட ஆயர் அருள் செல்வன் ராயப்பன் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் பசிலிக்கா அதிபர் பிச்சைமுத்து, துணை பங்கு தந்தை வின்செட், ஆன்மீக தந்தை ஆரோக்கியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக பசிலிக்காவை சுற்றியுள்ள வீதிகளில் பவனியாக கொண்டுவரப்பட்டு பின்னர் பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆலய கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நவ நாட்களில் காலை மாலை என இரு வேளையிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறும். தொடர்ந்து 14ஆம் தேதி ஆடம்பர தேர் திருவிழாவும் 15ஆம் தேதி கொடி இறக்கமும் நடைபெற உள்ளது.